திக்கற்ற உதவியற்ற நிலைமையில் இருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். என் மகனே மகளே, திக்கற்ற நிலைமையில் நீ இருக்கிறியா? எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறியா? ஆண்டவர் உனக்கு இருக்கிறார் மகனே, ஆண்டவர் உனக்கு இருக்கிறார் மகளே. ஒருபோதும் நீ கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க எனக்கு உதவி செய்யலையே, அவங்களுக்கு நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஆனால் என்னை மறந்துட்டாங்களே, எனக்குன்னு ஒரு தேவை வரும்போது யாருமே எனக்கு உதவி செய்ய இல்லையே அப்படின்னு சொல்லி கலங்குறீங்களா? வேத வசனம் இப்படியாய் சொல்கிறது. சங்கீத புஸ்தகம் 10வது சங்கீதம் 14வது வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாய் சொல்கிறது. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு சகாயர். அதனால் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் நீங்கள் மனுஷனை அல்ல, ஆண்டவரை நோக்கி, ஏசப்பா எனக்கு இந்தந்த காரியங்கள்லாம் எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலை, அடுத்த ஸ்டெப் நான் என்ன எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலை, இந்த பண தேவையெல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால் மனுஷன் நமக்கு செய்வான்னு சொல்லி ஒருபோதும் மனுஷன் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்காத, ஆண்டவர் மீது நீங்கள் நம்பிக்கை வைங்க. நிச்சயமாய் சொல்கிறேன், நீங்கள் எந்த காரியத்திற்காக நீங்கள் உதவிக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறீங்களோ ஆண்டவர் இந்த செய்தி கேட்கும்போதே நிச்சயமாய் அதுக்கு வழிவாசலை உங்களுக்கு உண்டாக்கி தருவார். ஆமேன். காட் பிளஸ் யூ. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன்.